ஸோ இந்த நம்பிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது போன எபிசோட்லயுமே இதை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். எந்த மாதிரி வந்து நம்பிக்கை வந்து மேனிபுலேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். யூஸ்வலா ஒரு வேர்டு சொல்லுவாங்க, மெசேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், மெசஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கிறத விட அதை எப்படி சொல்றாங்க, யார் சொல்றாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமாங்க. இதுக்கு ஒரு 2-3 உதாரணங்கள் மட்டும் பார்ப்பேன். ஓகே, சமீபத்தில் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும்போது அங்க புதுசா ஒரு விஷயத்த பார்த்தேன். அந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஒன்று புதுசா வச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அது நான் பார்த்திருக்கேன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. தாகத்தோட இருந்தபோது தண்ணி குடிக்க முடியாம, தண்ணியும் இருந்து குடிக்கவும் முடியாம அவஸ்தைப்பட்டது அதுலதான். அதை அமுக்கின உடனே அப்படி வரும். ஆமா, ஆனா வராது, வாய் வரைக்கும் வராது, இப்படி வந்துட்டு போகும். நம்ம அதுக்கு கீழே குடிஞ்சு வாயை கொண்டு போய் அதுல வச்சு அதுதான் நீங்க சொல்றீங்க. அதுதான். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது என்னன்னு எனக்கு புரியல. அப்புறம் இது என்னதுன்னு நெட்ல பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது பேர் வாட்டர் ஃபவுண்டன். அது தண்ணி வந்து இப்படி அடிக்கும். நீங்க வந்து இந்த ஆடு மாடுகள்லாம் குடிக்கிற மாதிரி நம்ம குடிஞ்சு அந்த தண்ணி விழுகிறத நம்ம வாயை திறந்து பிடிச்சிக்கணும். எனக்கு புரியல இன்னும் ஏன் அந்த ஷேப்ல அதை வச்சாங்கன்றது. எனக்கு இன்னுமே ஒரு ஈஸியா ஒரு குழாயில இருந்தா கையை வச்சா நம்ம குடிச்சிருவோம் இருக்கு இல்லையா? அது ஏன் அந்த ஷேப்ல வச்சாங்கன்றது எனக்குமே இன்னும் புரியல. அதுக்கு உங்ககிட்ட காரணம் கேட்டா ஏதாவது ஒரு 45 காரணம் சொல்லுவாங்க. சரி, இதுல என்ன நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். இதை ஒருவேளை இதே வாட்டர் ஃபவுண்டனை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நமக்கு அது கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் அல்லது இதுவே வேற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு ஒருவேளை நான் இருந்தா என்ன சொல்லிப்பேன், மனுஷன் நினைச்சாங்களா இல்லாட்டி ஆடு மாடு நினைச்சாங்களா இப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்களேன்னு இருக்கும். நூறு எஸ்டிம் லெவலில் போயிருவாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமான டிசைனா இருக்குன்னு கேட்பாங்க. ஏர்போர்ட்ல வச்சதுனால நம்ம யாருமே கேட்க மாட்டோம். ஆமா, கேட்கணும்னு யோசனையும் நமக்கு வந்திருக்காரு. ரொம்ப அழகா வச்சிருக்காங்க, நமக்கு தான் புரியலன்ட்டு போயிருவோம். சூப்பரா நீங்க சொன்னீங்க. ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தானே இருக்கணும். அது கன்ஃபார்ம். அது நம்ம குறை சொல்லுவோமான்னு கேட்டா சொல்ல மாட்டோம், வாயோ திறக்க மாட்டோம். அது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வீடியோவை பார்த்து குடிச்சிட்டு வந்துருவோம். குடிச்சிட்டு வந்து நம்ம வெளில வர சொல்லுவாங்க, தெரியுமா ஏர்போர்ட்ல வந்து புதுசா ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்றாங்க. அமெரிக்கால இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. ஆமா, இப்படிதான் நம்ம சொல்லிருப்போம். எப்படியா நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல மாட்டோம்.